உங்கள் மிகப்பெரிய பலவீனம் என்று நீங்கள் நினைப்பது உண்மையில் உங்கள் மிகப்பெரிய சக்தியாக மாறக்கூடும். ஆனால் ஒரு நிபந்தனை: நீங்கள் உணர்ச்சி ரீதியாக சோர்வடையும் போது பெரும்பாலான ஆண்கள் செய்யும் அந்த ஒரு செயலை நீங்கள் நிறுத்த வேண்டும். இந்த வீடியோவில் அந்த ஒரு தப்பித்தல் பொறிமுறையை பற்றி நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம். அது உங்கள் ஆற்றலை உறிஞ்சி உங்களை பலவீனமாகவும் குழப்பமாகவும் ஆக்குகிறது. இது பொதுவான அறிவுரை அல்ல. இது 99% மறைக்கப்பட்ட ஒரு உளவியல் உண்மை. இது ஒரு சிலரால் மட்டுமே புரிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் இந்த உண்மையை எதிர்கொள்ளத் தயாராக இருந்தால் நான் தயார் என்று கருத்துக்களில் பதிவிடுங்கள். ஏனென்றால் நாம் தொடங்கப் போவது வெறும் வீடியோ அல்ல, இது ஒரு மனநிலை மாற்றம். இந்த நவீன உலகில் ஒரு ஆணாக இருப்பது ஒரு தொடர்ச்சியான போர். உங்கள் கவனம், ஆற்றல் மற்றும் நேரம் ஆகியவை ஒவ்வொரு திசையிலும் இழுக்கப்படுகின்றன. வேலை அழுத்தம், சமூக எதிர்பார்ப்புகள் மற்றும் முடிவற்ற தகவல் சுமை, இவை அனைத்தும் சேர்ந்து உங்களை உணர்ச்சி ரீதியாக வடிகட்டி விடுகின்றன. இந்த நிலையில் உங்கள் இயல்பான உள்ளுணர்வு என்ன சொல்கிறது? ஓய்வெடுக்க, தப்பிக்க அல்லது கவனத்தை சிதறடிக்கச் சொல்கிறது. இது ஒரு பொதுவான எதிர்வினை, ஆனால் இது ஒரு சக்தி வாய்ந்த மனிதனின் எதிர்வினை அல்ல. இது ஒரு பொறி. இந்த வீடியோவின் நோக்கம் அந்த பொறியை உங்களுக்கு காட்டுவது மட்டுமல்ல, அதிலிருந்து உங்களை நிரந்தரமாக விடுவிப்பதுதான். ஏனென்றால் உண்மையான வளர்ச்சி அச்சௌகரியத்தை தவிர்ப்பதில் இல்லை, அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை ஆள்வதில் இருக்கிறது. முதல் மற்றும் மிக முக்கியமான தவறு: உடனடி கவனச்சிதறலை தேடுவது. உங்கள் மனம் சோர்வடையும் போது உங்கள் கை தானாகவே தொலைபேசியை நோக்கிச் செல்கிறது. நீங்கள் சமூக ஊடகங்களை உருட்டுகிறீர்கள், வீடியோ கேம்களை விளையாடுகிறீர்கள் அல்லது அர்த்தமற்ற உள்ளடக்கத்தை பார்க்கிறீர்கள். இது ஏன் ஒரு தவறு? ஏனென்றால் இது பிரச்சனையை தீர்க்கவில்லை, அதை தள்ளிப் போடுகிறது. இது உங்கள் மூளைக்கு ஒரு மோசமான செய்தியை அனுப்புகிறது. அசௌகரியம் என்பது ஒரு எதிரி, அதை உடனடியாக அகற்ற வேண்டும். இது உங்களை வலிமையாக்காது, மாறாக பலவீனப்படுத்தும் ஒரு பழக்கத்தை உருவாக்குகிறது. ஒரு ஸ்டோயிக் மனப்பான்மை கொண்ட மனிதன் இதற்கு நேர்மாறாக செயல்படுவான். அவன் கவனச்சிதறலை தேடுவதில்லை, மாறாக கவனத்தை குவிக்கிறான். அந்த அமைதியற்ற உணர்வில் அவன் அமர்ந்திருக்கிறான். அது எங்கிருந்து வருகிறது, அது என்ன சொல்ல முயற்சிக்கிறது என்பதை அவன் கவனிக்கிறான். இது ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு மேன்மையான மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். சாதாரண மனிதன் தப்பி ஓடுகிறான், மேன்மையான மனிதன் உள்ளே பார்க்கிறான். இரண்டாவது நுட்பமான தவறு: வெளிப்புற சரிபார்ப்பை நாடுவது. நீங்கள் மன ரீதியாக பலவீனமாக உணரும்போது நீங்கள் மற்றவர்களின் ஆறுதலையும் ஒப்புதலையும் அல்லது கவனத்தையும் தேடத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் ஒரு நண்பருக்கு செய்தி அனுப்புகிறீர்கள், உங்கள் பிரச்சினைகளைப் பற்றி புகார் கூறுகிறீர்கள், அல்லது உங்கள் உணர்வுகளுக்கு வேறு யாராவது பொறுப்பேற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். இது உங்கள் சக்தியை நீங்களே விட்டுக் கொடுப்பதற்குச் சமம். உங்கள் உணர்ச்சி நிலையை மற்றவர்களின் கைகளில் ஒப்படைக்கிறீர்கள். இது உங்களை ஒருபோதும் உண்மையான மன வலிமைக்கு இட்டுச் செல்லாது. ஒரு வலுவான மனிதன் தனது உணர்ச்சி சமநிலையை தனக்குள்ளேயே தேடுகிறான். அவனுக்குத் தெரியும், வெளிப்புற ஆறுதல் என்பது தற்காலிகமானது மற்றும் நம்ப முடியாதது. உண்மையான அமைதி மற்றும் கட்டுப்பாடு உள்ளிருந்து மட்டுமே வர முடியும். அவன் தன் உணர்வுகளை ஒரு புயலாக பார்க்கிறான். அவன் அந்த புயலில் சிக்கிக் கொள்வதில்லை, மாறாக அந்த புயலை கவனிக்கும் ஒரு மலையாக இருக்கிறான். புயல் வரும், போகும், ஆனால் மலை அசையாமல் நிற்கும். உங்கள் உணர்ச்சிகளுக்கான நங்கூரத்தை உங்களுக்கு வெளியே தேடுவதை நிறுத்துங்கள். நீங்களே அந்த நங்கூரமாக மாறுங்கள். மூன்றாவது ஆபத்தான தவறு: உங்கள் உணர்ச்சிகளை எதிரியாக பார்ப்பது. கோபம், சோகம் அல்லது ஏமாற்றம் போன்ற உணர்வுகள் எழும்போது பெரும்பாலானோர் அவற்றை அடக்கவோ அல்லது அகற்றவோ முயற்சிக்கிறார்கள். நான் இப்படி உணரக்கூடாது என்று அவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்கிறார்கள். இது ஒரு உள்நாட்டுப் போரைத் தொடங்குவது போன்றது. நீங்கள் உங்கள் ஒரு பகுதியை எதிர்த்து போராடுகிறீர்கள். இந்த போரில் நீங்கள் எப்போதும் தோற்பீர்கள். ஏனென்றால் உணர்ச்சிகள் நல்லவை அல்லது கெட்டவை அல்ல. அவை வெறும் தகவல்கள். உங்கள் உடல் அல்லது உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு ஏதோ ஒன்றைச் சொல்ல முயற்சிக்கிறது. ஒரு ஸ்டோயிக் இந்த தகவலை வரவேற்கிறான். அவன் கோபத்தை அடக்குவதில்லை, அவன் அதை கேட்கிறான். இந்த கோபம் எங்கே இருந்து வருகிறது? எந்த எதிர்பார்ப்பு மீறப்பட்டது? அவன் சோகத்திலிருந்து ஓடுவதில்லை, அவன் அதை கேட்கிறான். நான் எதை இழந்தேன்? எது எனக்கு முக்கியம்?
உங்கள் உணர்ச்சிகளை எதிரிகளாகப் பார்ப்பதை நிறுத்தி அவற்றை ஆலோசகர்களாகப் பார்க்கத் தொடங்கும்போது நீங்கள் அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்தத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் அவற்றை அடக்கவில்லை, நீங்கள் அவற்றை புரிந்து கொள்கிறீர்கள். இதுவே உண்மையான உணர்ச்சிக் கட்டுப்பாடு. 4வது மறைமுகமான தவறு, உடல் தேவைகளை புறக்கணிப்பது. மனம் சோர்வடையும் போது உடல் பெரும்பாலும் அதனுடன் சேர்ந்து பலவீனமடைகிறது. இந்த நேரத்தில் பெரும்பாலான ஆண்கள் தங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்துவதை நிறுத்திவிடுகிறார்கள். அவர்கள் மோசமான உணவுகளை உண்கிறார்கள், உடற்பயிற்சியை தவிர்க்கிறார்கள், அல்லது போதுமான அளவு உறங்குவதில்லை. இது ஒரு பொரோச்னி சுழற்சியை உருவாக்குகிறது. உங்கள் உடல் பலவீனமாக இருக்கும்போது உங்கள் மனமும் பலவீனமாகிறது. உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது இன்னும் கடினமாகிறது. ஆனால் மன உறுதி என்பது ஒரு முழுமையான விளையாட்டு. உங்கள் மனம் உங்கள் உடலுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு உயரடுக்கு சிந்தனையாளன் இதை அறிந்திருக்கிறான். அவன் உணர்ச்சி ரீதியாக சோர்வாக உணரும்போது அவன் தனது உடல் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கிறான். அவன் ஒரு சவாலான உடற்பயிற்சியில் ஈடுபடுகிறான், ஊட்டச்சத்துள்ள உணவை உண்கிறான், மேலும் ஆழ்ந்த உறக்கத்தை உறுதி செய்கிறான். ஏனென்றால் அவனுக்குத் தெரியும், உடல் ரீதியான வலிமை மனரீதியான வலிமைக்கு அடித்தளமாக அமைகிறது. உங்கள் உடலை ஒரு இயந்திரமாக அல்ல, உங்கள் மனதின் கோவிலாகக் கருதுங்கள். அதை சரியாக நடத்துங்கள், அது உங்களுக்கு நன்றியுடன் சேவை செய்யும். 5வது பொதுவான தவறு, கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்வது. உங்கள் ஆற்றல் குறைவாக இருக்கும்போது உங்கள் மனம் கடந்த கால தவறுகளைப் பற்றி சிந்திப்பதற்கோ அல்லது எதிர்காலத்தைப் பற்றி கவலைப்படுவதற்கோ எளிதில் இழுக்கப்படுகிறது. நான் அப்படிச் செய்திருக்கக் கூடாது அல்லது நாளை என்ன நடக்குமோ போன்ற எண்ணங்களில் நீங்கள் மூழ்கிப் போகிறீர்கள். இந்த 2 இடங்களிலும் உங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை. கடந்த காலத்தை உங்களால் மாற்ற முடியாது, எதிர்காலத்தை உங்களால் கணிக்க முடியாது. நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே தருணம் இந்த நிகழ்காலம் மட்டுமே. ஒரு ஸ்டோயிக் இதை தனது அடிப்படை விதியாக கொண்டிருக்கிறான். அவன் தனது கவனத்தை நிகழ்காலத்திற்கு திருப்புகிறான். அவன் கேட்கிறான், இப்போது இந்த நிமிடத்தில் என்னால் என்ன செய்ய முடியும்? ஒரு சிறிய செயல் கூட, அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும், உங்களை மீண்டும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறது. அது ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிப்பதாக இருக்கலாம், உங்கள் மேசையை சுத்தம் செய்வதாக இருக்கலாம், அல்லது 5 நிமிடங்கள் ஆழ்ந்த சுவாசம் எடுப்பதாக இருக்கலாம். உங்கள் மனதை கடந்த காலத்தின் சிறையிலிருந்தும் எதிர்காலத்தின் தூமானத்திலிருந்தும் விடுவிக்கவும் நிகழ்காலத்தில் நங்கூரமிடுங்கள். அங்கேதான் உங்கள் உண்மையான சக்தி இருக்கிறது. 6வது சுயநாசகத் தவறு, உங்களை நீங்களே கடுமையாக விமர்சிப்பது. உணர்ச்சிச் சோர்வு ஏற்படும்போது உங்கள் உள் விமர்சகர் உரக்கப் பேசத் தொடங்குகிறான். நீ போதுமானவனில்லை, நீ ஒரு தோல்வியாளன், நீ இதை ஒருபோதும் கடக்கப் போவதில்லை என்று அது கூறுகிறது. இந்த உள் உரையாடலை நம்புவது நீங்கள் ஏற்கனவே கீழே இருக்கும்போது உங்களை நீங்களே உதைப்பதற்குச் சமம். இது உங்களை மேலும் பலவீனப்படுத்துகிறது மற்றும் உங்கள் சுயமரியாதையை அரிக்கிறது. ஒரு அறிவார்ந்த மனிதன் தனது உள் விமர்சகனுடன் விவாதிப்பதில்லை. அவன் அதை ஒரு புறநிலை பார்வையாளனாக கவனிக்கிறான். அந்த எண்ணங்கள் உண்மைகள் அல்ல, அவை வெறும் எண்ணங்கள் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். அவை வானத்தில் மிதக்கும் மேகங்களைப் போன்றவை. அவன் அந்த மேகங்களைப் பிடித்துக் கொள்ள முயற்சிப்பதில்லை. அவன் அவற்றை வெறுமனே கடந்து செல்ல அனுமதிக்கிறான். உங்கள் உள் உரையாடலை மாற்றியமைக்க பழகுங்கள். சுய விமர்சனத்திற்கு பதிலாக சுய இரக்கத்தை கையாளுங்கள். இது கடினமாக இருக்கிறது, ஆனால் என்னால் இதை கையாள முடியும் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள். உங்கள் சிறந்த நண்பனிடம் நீங்கள் எப்படி பேசுவீர்களோ அப்படி உங்களிடம் பேசுங்கள். உங்கள் மனதின் மிகப்பெரிய எதிரியாக இருப்பதை நிறுத்தி அதன் மிகப்பெரிய கூட்டாளியாக மாறுங்கள். ஆக, உணர்ச்சிச் சோர்வு ஏற்படும்போது நீங்கள் செய்யக்கூடாத அந்த ஒரு செயல் என்ன? அது தப்பி ஓடுவது. வெளிப்புறத் தீர்வுகள், கவனச்சிதறல்கள் அல்லது பிறரின் ஒப்புதலைத் தேடுவது. இது பலவீனத்தின் பாதை. அதற்கு பதிலாக நீங்கள் கற்றுக்கொண்டதை நினைவில் கொள்ளுங்கள். உள்ளே திரும்புங்கள், அமைதியாக இருங்கள், கவனியுங்கள். உங்கள் உணர்ச்சிகள் எதிரிகள் அல்ல, அவை வழிகாட்டிகள். உங்கள் உடல் உங்கள் கூட்டாளி. நிகழ்காலம் மட்டுமே உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. உண்மையான சக்தி உள்ளிருந்து வருகிறது. இந்த அறிவை இப்போது உங்களிடம் வைத்திருங்கள். இது உங்கள் கவசம் மற்றும் உங்கள் ஆயுதம். இந்த ஆழமான பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி. இந்த சிந்தனை உங்கள் பயணத்தில் உங்களுக்கு உதவுமானால்
இந்த சேனலுக்கு குழு சேரவும் இந்த வீடியோவை உங்கள் போன்ற ஒரு நண்பருடன் பகிர்ந்து கொள்ளவும். இறுதியாக ஒரு கேள்வி. இன்று நீங்கள் கற்றுக்கொண்டவற்றில் உடனடியாக உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தப் போகும் ஒரு கொள்கை என்ன? கீழே கருத்து தெரிவிக்கவும்.